بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே வஹி மட்டுமே இறை மார்க்கம் என்ற தலைப்பில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கூறிய அடிப்படையில் நேரத்தின் அருமை கருதி சுருக்கமாக அதே நேரத்தில் விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய உரை அமைவதற்கு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக நான் உரைக்குள் செல்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, தௌஹீதுக்கும் ஷிர்க்குக்கும் மத்தியில் உள்ள இடைவெளி சில நேரங்களில் மெல்லிய நூல் அளவிற்கு தான் இருக்கும். எனக்கு முன்னர் பேசிய சகோதரர் இணை வைப்பினுடைய பேரபாயத்தை பற்றி உங்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத பாவங்களிலேயே மிகப்பெரிய, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத ஒரே ஒரு பெரும்பாவம் அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். அல்லாஹ் கூறுகின்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். வ மை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். வ மஹ்வாஹுமுன் நார், அவர்களுடைய தங்குமிடம் நரகம். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்காத பாவங்களிலேயே மிகப்பெரிய ஒரு பாவம் எதுவென்று சொன்னால் இணை வைத்தல். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப அந்த தௌஹீதுடைய அடிப்படைகளில் மிக முக்கியமான அடிப்படை, நமக்கு மார்க்க சட்டங்களை சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கை கொள்வதோடு, அல்லாஹ்வுடைய இறை செய்தியில் இருந்து மட்டும்தான் நம்முடைய மார்க்க சட்டங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த தௌஹீதிலே நாம் தவறளித்து விட்டோம் என்று சொன்னால் அது நம்மை இணை வைத்தல் என்ற மிக பெரும் பாவத்திலே கொண்டு போய் தள்ளிவிடும். திருமறை குர்ஆனில் நூற்றுக்கணக்கான வசனங்களில் இந்த அடிப்படைகளை அல்லாஹ் எடுத்துரைக்கின்றான்.
நாம் சான்றுக்காக விளங்கிக் கொள்வதற்காக ஒரு சில வசனங்களை மட்டும் இங்கே நான் எடுத்துரைக்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை கேட்கின்றான், அம்லஹும் ஷுரகாவுன் ஷரஊ லஹு மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே எச்சரிக்கக்கூடிய வகையிலே மிகப்பெரிய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் போங்கு அமைந்திருக்கின்றது. அம்லஹும் ஷுரகாவுன் ஷரஊ லஹு மினத்-தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காதவற்றை மார்க்க சட்டமாக ஆக்கக்கூடிய கடவுள்கள் அவர்களுக்கு இருக்கிறார்களா? அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனை தவிர வேறு கடவுள் இல்லை. அப்ப மார்க்கத்திலே சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவர்கள் இந்த மார்க்கத்திலே சட்டங்களை உருவாக்க முடியும் என்று ஒருவன் நம்பினால் அவன் மனிதர்களை இறைவனுடைய அந்தஸ்திற்கு கொண்டு போய் வைத்து விட்டான். இது மிக பயங்கரமான இணை வைக்கின்ற பாவம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யஹூதி நசாராக்களை பற்றி திருமறை குர்ஆனை கூறுகின்றான், இத்தஹது அஹ்பாரஹும் வ ருஹ்பானஹும் அர்பாப மின் தூனில்லாஹ். அந்த யஹூதிகளும் நசாராக்களும் தங்களுடைய பாதிரிமார்களையும் அறிஞர்களையும் அல்லாஹ்வை அன்றி கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு நஸ்ரானியும் தங்களுடைய பாதிரிமார்களை கடவுள் என்று சொல்வதில்லை. அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வார்கள், மிகப்பெரிய ஷிர்க். ஆனால் எந்த ஒரு நஸ்ரானியும் தங்களுடைய பாதிரிமார்களை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். எந்த ஒரு யஹூதியும் தங்களுடைய அறிஞர் பெருமக்களை கடவுள் என்று சொல்ல மாட்டார்கள். ஆனால் திருமறை குர்ஆன் கூறுகிறது, அவர்கள் தங்களுடைய பாதிரிமார்களையும் அறிஞர்களையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள். மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். அப்படி என்றால் பாதிரிமார்களே அறிஞர்களே அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டது என்றால் எப்படி? திருமறை குர்ஆன் பல்வேறு வசனங்களில் அவர்களுடைய அந்த அறிஞர்களுடைய செயல்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றது. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பிஐதீஹிம் ثم يقولون هذا من عند الله ليشتروا به ثمنا قليلا. அந்த யஹூதி நசாராவுடைய அறிஞர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுடைய கைகளாலேயே ஒரு நூலை எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வார்கள், ஹாதா மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று அவர்கள் சொல்வார்கள். எழுதியது அவர்கள். மனித கரங்களால் நூல்களை எழுதி வைத்துக் கொண்டு மனித கருத்துக்களை அவர்கள் எழுதி வைத்துக் கொண்டு அவர்கள் சொல்வார்கள், இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. அல்லாஹ் கூறுகின்றான், ஃபவைலுல் லஹும் மிம்மா கதபத் ஐதீஹிம், அவருடைய கரங்கள் எழுதியதினால் அவர்களுக்கு நாசம்தான். வவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவற்றினாலும் அவர்களுக்கு நாசம்தான். அப்ப அவர்கள் செய்த மிகப்பெரிய மோசடி என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மறைத்து, தங்களுடைய சுய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் மார்க்கமாக திணித்தார்கள். அல்லாஹ் ஒன்றை ஹலால் ஆக்கியிருப்பான், அதை அவர்கள் மறைத்து அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை ஹராம் என்று மக்களுக்கு சொன்னார்கள். அல்லாஹ் ஒன்றை ஹராம் ஆக்கியிருப்பான், தடை செய்திருப்பான், அதை மறைத்து அல்லாஹ் ஹராம் ஆக்கியதை ஹலால் என்று மக்களுக்கு சொன்னார்கள். இதுதான் அவர்கள் கடவுளாக தங்களுடைய அறிஞர்களையும் பாதிரிமார்களையும் கடவுள்களாக எடுத்துக்கொண்டார்கள் என்று திருமறை குர்ஆன் எச்சரிக்கிறது. சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுத்தால் அது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாவம். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதராக இருந்தாலும் அந்த இறை தூதர் அல்லாஹ்வுடைய இறை செய்தி இல்லாமல் கடுகளவு மார்க்க சட்டத்தை கூட தன்னுடைய சுய விருப்பப்படி சொல்ல மாட்டார். இறை தூதர்கள் எந்த இறை தூதராக இருந்தாலும் சரி, இவ்வுலகத்திற்கு அல்லாஹ் அனுப்பிய எல்லா இறை தூதர்களும் அல்லாஹ்வுடைய இறை செய்தியின் அடிப்படையில் தான் அவர்கள் மார்க்க சட்டங்களை சொன்னார்கள். இந்த தௌஹீதுடைய அடிப்படையை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய நோக்கம்.
வேற எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. இது ஒரு பேராபத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அடிப்படை. ஏனென்று சொன்னால், இந்த மார்க்கத்தை, குர்ஆனையும் சுன்னாவையும் ஆய்வு செய்து சொல்லக்கூடிய கடமை மார்க்கத்தை அறிந்த ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மூமினுக்கும் இருக்கிறது. ஆனால் யார் ஆய்வு செய்து சொன்னாலும் அவர் வஹியின் அடிப்படையில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். வஹியுடைய ஆதாரம் இல்லாமல் ஒருவர் ஒரு கருத்தை சொல்லும் போது அது அல்லாஹ் இறக்கிய குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது, இறை தூதர் நமக்கு போதித்த சுன்னாவிற்கு மாற்றமாக இருக்கிறது, அல்லது குர்ஆனிலும் சுன்னாவிலும் இக்கருத்துக்கு ஆதாரம் இல்லை என்று தெரிய வரும்போது அதை விட்டும் விலகிக் கொள்பவன் தான் அவன் சரியான சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு அறிந்தோ அறியாமலோ ஏராளமான விஷயங்களில் நம்முடைய சமுதாயம் மனித கருத்துக்களை மார்க்கமாக ஆக்கியிருப்பதை பார்க்கின்றோம். உதாரணத்திற்கு சுருக்கமாக சொல்வதென்றால், ஒட்டுமொத்த தர்கா வழிபாடும் இன்றைக்கு மார்க்கமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு குர்ஆன் சுன்னாவில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? தர்கா வழிபாடு, மௌலிது, மீலாது, தாயத்து, தர்கா தாயத்து, நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, மேராஜ் என்ற பெயரிலே நோன்பு வைப்பது, ஷபே பராத் என்ற பெயரிலே பல்வேறு பிதஅத்தான காரியங்களை செய்வது, இப்படி பட்டியலிட்டுக் கொண்டே சொல்லலாம். ஏதா கந்தூரி என்ற பெயரிலே விழாக்களை கொண்டாடுவது, முஹர்ரம் பண்டிகை என்ற பெயரிலே விழாக்களை கொண்டாடுவது, இவையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திலே மார்க்கமாக திணிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றை இவர்களுக்கு மார்க்கமாக வழிகாட்டியது யார்? இதற்குரிய ஆதாரங்களை குர்ஆனிலிருந்து இவர்கள் சொல்ல முடியுமா? இதற்குரிய ஆதாரங்களை நபி மொழியிலிருந்து இவர்களால் சொல்ல முடியுமா? நிச்சயமாக முடியாது. இன்னும் சொல்ல போனால், நாங்கள் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட பல விஷயங்களில் வஹியுடைய ஆதாரம் இல்லாமல் சட்டங்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு இது வஹியின் அடிப்படையில் இது மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். உதாரணத்திற்கு நான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகின்றேன். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்திலே நான் இப்படி சொல்வதினால் அவர்களை காஃபிர்கள் என்று நான் விமர்சிக்க தவறாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஒருவன் தெரிந்து கொண்டே செய்யும் பொழுது சில நேரங்களில் அவன் குஃப்ரிலும் போய் விழுந்து விடலாம். உதாரணத்தில் ஒரு சில சான்றுகளை சொல்லி காட்டுகிறேன். பெருநாள் என்று அல்லாஹ்வின் தூதர் தக்பீர் சொல்ல சொன்னார்கள். அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்ல வேண்டும். அனைவரும் திடலில் அமர்ந்து அவரவர் தனித்தனியாக சொல்ல வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் கற்றுத்தந்த முறை. எல்லோரும் கோரஸாக சேர்ந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா என்று சொல்வதற்கோ, அது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வ சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி புக்ரத்தன் வ அஸீலா, இப்படி நிறைய கூடுதலான வாசகங்களை சொல்வதற்கோ, சப்தமிட்டு சொல்வதற்கோ, கூட்டாக ஜமாத்தாக சேர்ந்து சொல்வதற்கோ குர்ஆனிலும் சுன்னாவிலும் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா? எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இரண்டும் தானே இறை செய்தி. குர்ஆனும் சுன்னாவும் மட்டும் தானே இறை செய்தி. அந்த இறை செய்தி ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுங்கள். இல்லை, ஆதாரம் இல்லை. அப்படி என்றால் எப்படி செய்கிறீர்கள்? ஒரு சில நபி தோழர்கள் இவ்வாறு சப்தமிட்டு சொல்லி இருக்கிறார்கள். நபி தோழர்கள் நல்லவர்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு கியாமத் நாள் வரை எந்த அறிஞராக இருந்தாலும், எந்த ஒரு மார்க்க சட்டமாக இருந்தாலும், குர்ஆன் சுன்னாவுடைய ஆதாரம் இல்லாமல் இருந்தால் அது எப்படி மார்க்க சட்டமாக ஆகும்? இதுதான் நம்முடைய கேள்வி. இஸ்லாத்துடைய அடிப்படை இறை செய்தி மட்டும்தான். சிலர் என்ன செய்கிறார்கள்? ரமதான் மாதத்திலே மக்களை தொழுகைக்காக எழுப்புவதற்காக சஹர் நேர பாங்கு என்று மார்க்கத்தில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். சுன்னாவில் இருந்தாலும் நடைமுறைப்படுத்த மாட்டோம், ஹதீஸில் இருந்தாலும் நாங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டோம். பெருநாள் தொழுகையை நமக்கு
திடலில் தொழுவது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. வேற வழி இல்லை, திடலே இல்லை, பயங்கரமான மழை, நிர்பந்தத்தில் ஒரு ஆள் பள்ளியில் தொழுதால் அதை நாம் குற்றம் என்று சொல்ல முடியாது. ஆனால் பெருநாள் தொழுகை எங்கு தொழுவது சிறந்தது? திடலில் தொழுவது சிறந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதவிலக்கு பெண்களை கூட திடலுக்கு வர சொல்லி இருக்கின்றார்கள். தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டாம், அந்த உரைகளை கேட்க வேண்டும், அன்றைய பெருநாளுடைய பரக்கத்தை அடைய வேண்டும் என்பதற்காக. மிகச்சிறந்த பள்ளிவாசலாகிய மஸ்ஜித் நபவியில் கூட தொழாமல் அவர்கள் திடலில் தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் பள்ளிக்குள் தான் தொழுவோம் என்று திடல் இருந்தாலும் கூட பள்ளிக்குள் தான் தொழுவோம் என்று சொல்லக்கூடிய மக்களையும் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் நாங்கள் ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்தையும் பிறையை கண்களால் பார்த்துத்தான் தீர்மானிக்க வேண்டும் என்பதை நமக்கு மார்க்கமாக வணக்கமாக அடிப்படையாக குர்ஆன் சுன்னாவும் வலியுறுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு சிலர் அல்லாஹ்வின் தூதருடைய இறை செய்தியை மறுத்து தங்களுடைய சுய அறிவை முன்னிறுத்தி பிறையை கண்ணால் பார்க்காமல் மாதத்தை துவங்கலாம் என்கின்ற தவறான ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பதை பார்க்கின்றோம். அதற்கு அவர்கள் வேத வசனங்களை திரிக்கிறார்கள், நபி மொழிகளை திரிக்கிறார்கள். இதையெல்லாம் எதற்காக நான் சொல்லி காட்டுகிறேன்? ஒருவன் உண்மையிலேயே தெரிந்து ஒரு விஷயத்திற்கு குர்ஆன் சுன்னாவிலே ஆதாரம் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து தான் செய்யக்கூடிய செயல் மார்க்கத்தில் உள்ளதுதான் என்று வாதிப்பான் என்று சொன்னால் சில நேரங்களில் அந்த நம்பிக்கை பகிரங்கமான குஃப்ரில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், இறை தூதர்கள் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தியை மக்களுக்கு எடுத்து சொல்லி தெளிவுபடுத்துவதுதான் இறை தூதர்களுடைய தலையாய பணி. தங்களுடைய சுய கருத்தை எந்த ஒரு இறை தூதரும் மார்க்கமாக சொல்ல முடியாது. இறை தூதர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் கூறுகின்றான் நபிகள் நாயகத்தை பார்த்து, வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், இந்த முகமது நபி நாம் சொல்லாத சில கருத்துக்களை அவராக இட்டுக்கட்டி சொல்வார் என்று சொன்னார். அல்லாஹ்விடமிருந்து இறை செய்தி அருளப்படாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்யவில்லை. ஒரு வாதத்திற்கு அப்படி செய்தால் என்ன நடக்கும்? ல அஹத்னா மின்ஹு பில் யமீன் சும்ம லகதனா மின்ஹுல் வதீன், அவரை நாம் வலக்கரத்தால் பிடித்து அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவோம். ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸின், நாம் அவ்வாறு செய்வதிலிருந்து உங்களில் யாரும் நம்மை தடுத்து விட முடியாது. அல்லாஹ் கூறுகிறான், என்னுடைய இறை தூதர் நான் சொல்வதைத்தான் மார்க்கமாக சொல்ல வேண்டும். அந்த இறை தூதர் நான் சொல்லாத கருத்துக்களை மார்க்கமாக சொன்னால் அவருடைய வலக்கரத்தை பிடித்து உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவேன். எவ்வளவு பயங்கரமான கோபம்! இறை தூதர் ஒருபோதும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கலீல், சொர்க்கத்துடைய தலைவர், தன்னுடைய அன்பிற்கு எல்லா படைப்பினங்களை விடவும் தன்னுடைய பிரத்யோக அன்பிற்கு பாத்தியமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய கலீல். அந்த கலீலுக்கு இவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை அல்லாஹ் சொல்கிறான் என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன? அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை எல்லாம், குர்ஆன் சுன்னாவில் இல்லாதவற்றை எல்லாம் மார்க்கமாக ஒருவன் ஏற்றுக்கொண்டால் அது குஃப்ராக ஆகிவிடும். பாவிக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பாவி என்றால் யார்? பாவி என்பவன் குர்ஆனையும் சுன்னாவையும் மனதில் ஏற்றுக்கொள்வான், ஆனால் அதை மீறி பாவம் செய்வான். பாவின் என்ன செய்வான்? சாராயம் குடிக்கக்கூடிய தெரியும் அவனுக்கு, ஷைத்தான் வழிகெடுத்து சாராயத்தை போய் குடிச்சிருவான். பாய், ஏன்பா இந்த மாதிரி சாராயத்தை போய் குடிக்கிறீங்க? பாவம் தான், ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான் அப்படிம்பா. அவன் உண்மையிலேயே உள்ளத்தால் வருந்தினால் இவன் ஒருபோதும் காஃபிராக மாட்டான். ஒரு விபச்சாரம் போய் செய்வான். விபச்சாரம் பெரிய குற்றம் தான், பயங்கரமான குற்றம், நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம். நீண்ட நெடுங்காலம் அல்லாஹ் மன்னிக்காவிட்டால் நீண்ட நெடுங்காலம் நரகத்தில் கிடக்கக்கூடிய குற்றம். ஆனால் விபச்சாரத்தையே தொழிலாக செய்த ஒரு பெண், அவள் ஈமான்தாரியாக இருந்தால், ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரீம். உள்ளத்துல ஒருவன் இணை வைப்பு நம்பிக்கை இல்லாத நிலையில் அவன் எவ்வளவு பெரும் பாவியாக இருந்தாலும்
அவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான். ஆனால் காஃபிர் என்றால் யார்? அவனுடைய உள்ளம் குர்ஆன் சுன்னாவை வெறுக்கும். பாவம் செய்வான், தொழாம தூங்கிடுவான், பெரும்பாவம் பயப்படுவான், அல்லாஹ் தௌபா செய்வான். இவன் பாவி. ஒரு தானே செய்யறான், நான் வட்டி வாங்குவேன், குர்ஆன்ல வட்டி வாங்க கூடாதுன்னு இருக்குது, அது என்னப்பா அதெல்லாம் இந்த காலத்துல சரியா வருமா அப்படின்னு அந்த குர்ஆன் ஆயத்தை வெறுக்கிறான். இவன் காஃபிர். இவன் தன்னை முஸ்லிம் என்று வாதிட்டாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் இவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அருளியதை அவன் மறுக்கின்றான். கரிஹூமா அன்ஸலல்லாஹ், அவர்கள் அல்லாஹ் அருளியதை வெறுத்தார்கள். ஃபஅஹ்பத அமாலஹும், அவருடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் அழித்து விட்டான், காஃபிராகி விட்டார்கள். ஒருவன் என்ன செய்கின்றான்? சாதாரண ஒரு சுன்னா அவன் செய்யாமல் இருக்கின்றான். ஏன்பா செய்யல? மனித பலவீனங்க, சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற. இது என்ன சுன்னா தானே, இது செய்யறது கடமையா, வெறுக்கிற மாதிரி தன்னுடைய உள்ளத்தில் வெளிப்படுத்த வச்சுக்கிடுங்க. அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை மறுத்தாலும், அதை பின்பற்றுவதற்கு மறுத்தாலும் அவன் காஃபிர். அல்லாஹ் சொல்றான், இணை வைத்தலை பற்றி அல்லாஹ் தெளிவுபடுத்துவதற்கு முன்பாக அல்லாஹ் அழகாக சொல்கிறான். ஷிர்கிலேயே பகிரங்கமான ஷிர்க் இதுதான். சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்விற்கு மட்டும் இல்லை என்பதை ஒருவன் மறுத்தால் அவன் காஃபிர். அல்லாஹ் கூறுகின்றான் 4வது அத்தியாயம் 115வது வசனத்திலே, வமை யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, தனக்கு நேர்வழி தெளிவான பிறகு வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் அல்லாதவருடைய பாதை. மூமின்கள் அல்லாதவர்கள் என்றால் யார்? காஃபிர். எவர்கள் காஃபிருடைய பாதையை பின்பற்றுகிறார்களோ, வல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி மா ஜஹன்னம், அவன் செல்லக்கூடிய வழியிலேயே செல்லவிட்டு அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐஷ்ரக பிஹி, அடுத்த வசனம். அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இப்போ ஒரு பெண் என்ன செய்யறா? முக்காடு போடணுங்கிறது மார்க்கத்துறை சட்டம். அந்நிய ஆண்களுக்கு முன்பாக தன்னுடைய முகம் முன்கையை தவிர ஒரு பெண் உண்மையிலே அல்லாஹ்க்கு பயந்து, சமூகத்துக்காக இல்லாம, என்னுடைய ரப்பு என்னுடைய இறை தூதர் இந்த ஒழுக்கத்தை பேண சொல்றாங்க, தேவையில்லாமல் எந்த ஒரு அந்நிய ஆணையும் பார்க்க கூடாது, நான் மரணிக்கின்ற வரை அல்லாஹ் எனக்கு என்னுடைய இறைவன் வழிகாட்டிய அடிப்படையில் நான் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் இந்த பரதா முறையை பேணுவேன் என்று ஒரு பெண் இருந்தால் அவள் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்த பெண், மூமினான பெண். சில பெண்கள் வெகுளிகளாக இருப்பார்கள். பொது சபையில என்ன செய்வாங்க? முக்காடை கீழே இறக்குவாங்க. உண்மையிலே வெகுளியா இருக்கலாம் வச்சுக்கிறேங்க. அந்த பெண் போய் சொல்றோம், இது மார்க்கத்தை தப்புமா, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம். அப்படியா, எனக்கு தெரியாது, நான் பேணிக்கிறேன். அல்லது ஷைத்தான் வழிகெடுத்து நவீன கலாச்சாரத்தில் மூழ்கி ஒரு பெண்ணு தன்னுடைய அழகை எல்லாரும் ரசிக்கணுங்கிறதுக்காண்டி முக்காடு போடாம போறான் வச்சுக்கிடுங்க. இவள் பெரும் பாவியாக ஆகிவிட்டாள். அது பாவத்துக்குரிய தண்டனை அவளுக்கு என்ன செய்யிருக்குது. இப்போ ஒரு அம்மா என்ன செய்யறா? முக்காடு எடுத்து தலையில எப்படி சுட்டு போட்டுக்கிட்டு ரோட்ல எப்படி போறான், முஸ்லீம் பெண்மணி போறான். அந்த அம்மாட்ட போய் சொல்றோம், ஏம்மா இது மார்க்கத்தில் கிடையாது, பொதுவெளியில அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி போகும்போது இஸ்லாம் இப்படி ஒரு ஒழுக்கத்தை பேண சொல்லுது, இல்லைன்னா மறுமையில கடுமையான தண்டனை இருக்கிறது என்று சொல்லும் போது அந்த பெண் சொல்கின்றால், அதெல்லாம் மூட கலாச்சாரம், அதெல்லாம் பெண்களை அடிமைப்படுத்துவது, நாம் அதையெல்லாம் எதற்கு ஏற்க வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? ஒரு பெண்ணு சொல்றான்னு சொன்னோம்னா, ஒமை யுஷாக்கிக்கு ரசூல் மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா, நேர்வழி தெளிவான பிறகு இறை தூதருக்கு யார் மாறு செய்கிறாரோ, இறை தூதருக்கு மாறு செய்வது என்றால் அந்த சட்டம் தெரியாமல், அதாவது சட்டம் தெரிந்து உள்ளத்தால் ஏற்றுக்கொண்டு நான் ஷைத்தானால் வழிகெடுக்கப்பட்டு ஒரு பெண் மாறு செய்வது என்பது வேறு. இறைவனுக்கு நேர்வழி தெளிவான பிறகு ஒரு பெண் என்றால், பருவம் அடைந்தவள் என்றால், அந்நிய ஆண்களுக்கு முன்பாக பொது இடத்தில் அவள் முக்காடு அணிய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய சட்டம் என்பது ஒரு பெண்ணுக்கு தெளிவான பிறகு, இதை எல்லா விஷயத்துக்கும் தெளிவான பிறகு, இது மார்க்கத்துடைய சட்டம் என்று தெளிவான பிறகு அந்த சட்டத்தை புறக்கணித்து மூமின்கள் அல்லாதவர்கள், காஃபிர்கள் என்ன வாதிக்கிறார்களோ, காஃபிர்கள் என்ன செய்கிறார்களோ அந்த நடைமுறையை ஒருவர் பின்பற்றினார். ஏன்னா சில நேரங்களில்
ஒருவன் பாவம் செய்வான், ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அவன் அந்த சட்டத்தை வெறுக்க மாட்டான். பாவம் செய்வான், சட்டத்தை வெறுக்க மாட்டான். இவன் சட்டத்தை வெறுக்கின்றாள். மூமின் அல்லாஹ்வுடைய நேர்வழி தெளிவாகி விட்டது, இறை தூதருக்கு மாறு செய்து விட்டால் ஏன் மாறு செய்கிறாய்? இது மூட நம்பிக்கை, இது பெண்களை அடிமைப்படுத்துவது, இதையெல்லாம் நான் ஏன் ஏற்க வேண்டும் என்று சொல்லி அவள் எத்தபி கைர சபீல் மூமின், மூமின் அல்லாஹ்வுடைய பாதையை அவள் பின்பற்றுகின்றாள். அப்படியா, நீ பின்பற்றிக் கொள்ளணும். வல்லிஹி மா தவல்லா, நீ அவள் செல்லக்கூடிய வழியிலேயே அவனை செல்ல விட்டு வ நுஸ்லிஹி ஜஹன்னம், அவனை நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். இதை சொல்லிவிட்டு அடுத்த ஆயத். அப்படிதான் இணை வைப்புக்கும் பாவத்திற்கும் வித்தியாசம் தெரிகிறதா இல்லையா? இணை வைப்பு என்றால் வகையை மறுப்பது, வகையை உள்ளத்தால் வெறுப்பது. இப்படி மறுத்தால் அது குஃபுர். இப்படி சொல்லும் போது சில வருவாங்க, ஆய்வு அடிப்படையில் குர்ஆனுக்கு முரண் என்று வரும்போது நபிகள் நாயகம் சொல்லி இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுவோம் பாருங்க. இதை எடுத்துட்டு வகையை மறுக்கிறது அது தனி சப்ஜெக்ட். அது ஒரு ஆழமான விஷயம், ஏராளமான மார்க்க அறிஞர்கள் பின்பற்றிய விஷயம். சரியாகவும் சொல்லியிருக்காங்க, தப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சிலர் குர்ஆனுக்கு முரண்படுது சரியாகவும் சொல்லியிருக்கிறாங்க, சிலர் குர்ஆனுக்கு முரண்படுது என்று தப்பாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஆய்வு சரியில்லாமல், அது ஒரு தனி டாபிக். இங்கே நான் சொல்வது அல்லாஹ்வுடைய வஹி என்று தெளிவாக தெரிந்த பிறகு அதை பின்பற்றுவதற்கு வெறுத்து மறுக்கின்றான். இது அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய ஒரு காரியம், அல்லாஹ்க்கு இணை வைக்கக்கூடிய ஒரு பெரும் பாவம். இப்ப ஒருத்தர் திருடிட்டான், ஒரு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது, திருடி விட்டான். திருடினா என்ன சட்டம்? கையை வெட்டணும். அவன் தனது திருட்டை ஒத்துக்கொண்டு இதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன், நீ ஒரு மூமினாக இருந்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்படு, உன்னுடைய குற்றம் வெளிப்படுத்தப்பட்டு விட்டது, நிரூபிக்கப்பட்டு விட்டது, இல்லை நீங்க இதெல்லாம் பிற்போக்கான சட்டம் என்று சொல்லிவிட்டு காஃபிருடைய சட்டம் தான் சிறந்தது என்று ஒருவன் என்ன செய்கின்றான், செல்கிறான் என்று சொன்னால் இவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவன். இஸ்லாம் தலாக்கிற்கு வழிமுறை சொல்கிறது, இல்லை இல்லை இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது பிற்போக்குத்தனமானது என்று சொல்லி நான் குர்ஆனுக்கு எதிரான சட்டத்தை தான் ஏற்றுக்கொள்வேன், அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு எடுப்பேன் என்று ஒருவன் சொன்னால் அவன் காஃபிர். அல்லாஹ் தெளிவாக சொல்கின்றான், ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்காதவர்கள் காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள். ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் லாலிமுன், அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்காதவர்கள் அநியாயக்காரர்கள். ஃபமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ் ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அல்லாஹ் அருளியதை கொண்டு சட்டம் எடுக்காதவர்கள் பாவிகள். மூணுமே இருக்குது. பாவிகள்னா யாரு? அல்லாஹ் அருளியது தெரியும், ஆனால் மாற்றமா நடப்போம். நம்ம எல்லாருமே அந்த பாவத்தை செய்யறோம், அல்லாஹ் காப்பாற்றணும். பாவம் செய்யக்கூடாது, ஆனால் பாவம் செய்யாத ஆத்மா யாருமே என்ன செய்யாது கிடையாது. நபிகள் நாயகம் உட்கார்ந்து குடிங்கன்னு சொல்லுவாங்க, நாம் அதை உள்ளத்தால் நம்புவோம், ஏற்று இருப்போம். சரி, நாங்கள் என்ன செய்வோம், வேண்டுமென்றே என்ன செய்வோம், நின்றுகிட்டு குடிப்போம். நிர்பந்தமான இடத்துல நின்று கொண்டு குடிக்கலாம், அது சுண்ணாவை மீறுவோம். நம்ம உள்ளத்துல சுண்ணாவை மறுக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, நாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் பாவமாக செய்கிறோம். அப்படி செய்தால் கண்டிப்பா அல்லாஹ் மன்னிப்பா, அல்லாஹ் உள்ளங்களை அருளக்கூடியவன். அல்லாஹ் அருளியதை கூட சட்டம் எடுக்காத அநியாயக்காரனா யாரு? சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய சட்டம் சரின்னு தெரியும், ஆனால் தன்னுடைய சொந்தக்காரன் பந்தக்காரங்கிறதுக்காண்டி சட்டத்துக்கு மாற்றமா நடப்பான். நான் ஒரு நீதிபதியா இருக்கிறேன், எங்களோட ஒரு வழக்கு வருது, 2 பேரும் வழக்கு சொல்றாங்க. எனக்கு எவன் தவறு செய்தான் என்ன நல்லா தெரியுது, ஆனால் தவறு செய்தவன் என்னுடைய தாயோ தந்தையோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உறவினராக இருப்பான். என்னுடைய உள்ளத்துக்கு தெரிகிறது தவறு செய்தவனைத்தான் தண்டிக்க வேண்டும். இப்ப நான் அவர்கள் என்னுடைய உறவினராக இருக்கிறார்கள், அப்படி என்ன செய்கின்றேன், அல்லாஹ்வுடைய சட்டப்படி உண்மையானதுதான் சாதகமா இருக்கணும். நான் என்ன செய்கின்றேன், அவன் உண்மையாளன் என்று தெரிந்தும் என்னுடைய உறவுக்காரன் என்பதற்காக சட்டத்தை வளைக்கிறேன். இப்ப நான் அநியாயக்காரன், நான் அக்கிரமக்காரன், ஆனால் இது ஷிர்க்ல கொண்டு போய் சேர்க்காது, இது பெரும் பாவத்தில் கொண்டு போய் சேர்க்கும். ஆனால் அல்லாஹ் அருளியதை வெறுத்து என்னுடைய அல்லாஹ்வுடைய சட்டத்தை விட என்னுடைய கருத்து தான் சிறந்தது, அல்லாஹ்வுடைய சட்டத்தை நான் உள்ளத்தால் வெறுக்கிறேன் சொன்னால் நான் அல்லாஹ்விற்கு இணை வைத்த காஃபிராக பெரும்பாவியாக நான் ஆகிவிடுவேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதற்கு ஏராளமான பொருளாதார செலவு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதையில் மார்க்க பணிக்காக உங்களை நாடி வருகிறார்கள், தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே,
அல்லாஹ்வின் தூதருக்கே அந்த அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அல்லாஹ் கூறுகின்றான், மக்கா காஃபிர்கள் நபிகள் நாயகத்திடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். என்ன கோரிக்கை வைத்தார்கள்? முஹம்மதே, யுதி பி குர்ஆனில் கைரி ஹாதா அவ் பத்திலுஹு, இது அல்லாத வேறு குர்ஆனை கொண்டு வருவீராக அல்லது குர்ஆனை மாற்றுவீராக. நபிகள் நாயகத்திடம் வைக்கப்பட்ட கோரிக்கை. இன்னைக்கு மார்க்கண்டேய கட்சி இன்னைக்கு பதிவு போட்டுக்காரா இல்லையா? பன்றி இறைச்சி அல்லாஹ் ஹராமாக்குனது. அன்றைய காலத்தில் பன்றி நரகல மாமிசத்தை சாப்பிட்டுச்சு. இன்னைக்கு பன்றியை ரொம்ப பாதுகாப்பாக உருளைக்கிழங்கு போட்டு வளர்க்குறாங்க. அதனால என்ன செய்யலாம், இன்றைக்கு பன்றி இறைச்சியை சாப்பிடலான்னு அவர் போடுறாரு. அவர் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதியாக இருந்தாலும் மார்க்கத்தை இஸ்லாமிய அடிப்படைகளை புரியாத இருந்தாலும் இந்த மாதிரி வாதங்களை வைக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னால் அதற்கு காரணம் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்பது ஈமானுடைய அம்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்கள் செய்த பாவத்தினால ஹலாலான விஷயங்களை கூட அல்லாஹ் அவங்களுக்கு என்ன செய்தான், ஹராமாக்கினான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ அங்கே இறை சட்டத்திற்கு கட்டுப்படுவதுதான் அடிப்படையை தவிர மனித அறிவை உள்ளே திணிப்பது வேலையில்லை. மார்க்கண்டேய கட்சி வாதம் சரின்னு ஒருத்தன் உள்ள போறான்னு வச்சுக்கிடுங்க, அவன் காஃபிர் ஆயிட்டான். அல்லாஹ்வுடைய சட்டத்தை நீ எப்படி குறை காண முடியும்? அப்போ இது ஒரு விஷயம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோரிக்கை வைக்கப்படுகிறது, நீங்கள் வேறு குர்ஆனை கொண்டு வாருங்கள் அல்லது இந்த குர்ஆனை மாற்றுங்கள் என்று கோரிக்கை வைக்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல் மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, நானாக சுயமாக இதை மாற்றுவது எனக்கு அதிகாரம் கிடையாது. இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, இறைவனிடமிருந்து எனக்கு அறிவிக்கப்படுவதை மட்டும்தான் நான் பின்பற்றுகிறேன். இன்னி அகாஃபின் அஸைது ரப்பி அஸாப யௌமின் அதீம், என்னுடைய இறைவனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நான் அஞ்சுகிறேன். நபியே ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உமக்கு அறிவிக்கப்படுவதை பற்றி பிடிப்பீராக. இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நீ நேரான பாதையில் இருக்கிறீர். ஒவ்வொரு தொழுகையிலையும் யஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம், யஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் என்று கேட்கிறோமே, அதற்கு அடுத்து என்ன சொல்கிறோம்? சிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், இறைவா நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களுடைய அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தான் என்பது அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிந்தோருக்கு என்ன வழியை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த நேரான வழியை நாம் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறைவா நேரான வழியில் எங்களை வழி நடத்தி, எங்களையும் வழி நடத்தி, எங்களுடைய உள்ளத்தையும் வழி நடத்தி. உள்ளத்தை வழி நடத்துவது என்று சொன்னால் மார்க்க ஞானம் இல்லாமல் உள்ளம் என்ன செய்ய நேரான வழியில் நடக்காது. மார்க்கம் இதுவென்று தெரியாமல் எப்படி உள்ளம் அந்த வழியை செல்ல முடியும்? லுஹருக்கு 4 ரக்காத், நீங்க மார்க்கத்தை தெரிஞ்சாதானே 4 ரக்காத் லுஹர் தொழுவீங்க. அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுடைய உள்ளங்களை எங்களை நேரான வழியில் செலுத்து என்று சொன்னால் மார்க்க கல்வியும் தந்துவிடு, அந்த மார்க்க கல்வியை பின்பற்றக்கூடியவனாகவும் எங்களை ஆக்கிவிடு. அப்ப நேரான வழி என்பது என்ன? நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் சொல்லினா ஃபஸ்தம்சிக் பில்லதி ஊஹிய இலைக், நபியே உமக்கு வழியாக அறிவிக்கப்படுவதை பற்றி பிடிப்பீராக. இன்னக அலா சிராத்தி முஸ்தகீம், நேரான பாதையில் இருக்கின்றீர். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மின் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டவற்றை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை அவுலியாக்களாக ஆக்கி பொறுப்பாளர்களாக ஆக்கி பின்பற்றாதீர்கள். இறைவன் அல்லாதவரை பொறுப்பாளராக என்ன அர்த்தம்? ஒரு சட்டத்தை ஒரு அறிஞர் சொல்றாரு, இதை மார்க்கங்கிறீங்க, இதுக்கு என்னப்பா ஆதாரம்? ஷாஃபி இமாம் சொன்னதுதான் ஆதாரம். இதுக்கு என்னப்பா ஆதாரம்? அவர் அந்த அஜரத்து சொன்னதுதான் ஆதாரம். இப்படி பேசணும் வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு அல்லாஹ் காப்பாத்தணும், இந்த தவறான அடிப்படை இந்த ஜமாத்திலும் பலரிடம் வருகிறது. யாராவது என்ன செய்வாங்க, ஒரு கருத்தை சொல்லுவாங்க, இது எப்படிங்க சொல்றீங்க? குர்ஆன்ல இருந்து சொல்லு. இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு அதிகாரிட்ட கேட்குறீங்களா, இவர் இந்த ஆயத்தை வைத்து சொன்னார் என்று பேச பழகுங்கள். அது அவர் சொல்லிட்டார்ல, அப்ப இதுல என்னது? இது ஷிர்க்குன்னு சொல்லவல்ல, இது அங்க போய் தள்ளிரும், மனித கருத்துக்களை மார்க்கமாக்கக்கூடிய அடிப்படைக்கு தள்ளிரும். அப்போ மார்க்க சட்டங்கள் என்பது ஃபலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை அவுலியாக்களாக ஆக்கி பின்பற்றி விடாதீர்கள். எந்த அறிஞராக இருக்கட்டும்,
ஒரு சட்டத்தை நீங்க தேடி போறீங்களா, அறிஞர்கள் சொல்லாம என்ன செய்ய முடியாது, சட்டத்தை புரிய முடியாது. அது உண்மைதான். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல யூத்தில் ஹிக்மத மையஷா, தான் ஆடியோருக்கு அல்லாஹ் ஞானத்தை கொடுக்கின்றான். ஒமை யூத்தில் ஹிக்மத ஃபகத் ஊத்திய கைரன் கசீரா, ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். யாராவது ஒருவர் மார்க்க அறிஞர் இல்லாம நான் மார்க்கத்தை புரிவோம்னு சொன்னா அது கண்டிப்பா வழிகேடு என்பது மாற்றுக்கிறது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லோருக்கும் சமமான அறிவை அல்லாஹ் கொடுக்கவில்லை. ஒருவர் மார்க்க அறிஞராக இருப்பார், 1,00,000 சட்டத்தை விளங்கக்கூடிய ஆற்றலை அவருக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான். ஆனால் அவர் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆதாரமாக வைத்து சொல்ல வேண்டும். ஒரு சிலருக்கு அல்லாஹ் அவருடைய ஞானத்தில் உலகத்தில் யாருக்குமே கொடுக்காத ஒரு சட்டத்தை வஹீயின் அடிப்படையில் அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பான் மார்க்கத்தை முறையாக படித்தவர்களுக்கு. அதான் நபிகள் சொல்றாங்க, மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நல்லதை நாடுகிறானோ அவனை மார்க்கத்தில் விளக்கம் உடையவனாக ஆக்குகிறான். மார்க்கத்தை விளக்கம் பெற்றவர்கள் என்று இருக்கிறார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, குர்ஆனை யார் தானும் கற்று மற்றவர்கள் கற்பிக்கிறானோ அவன் தான் சிறந்தவன் நபிகள் சொன்னாங்க. அப்ப குர்ஆனை படிச்சவன் இருக்கிறான், குர்ஆனை படிக்காதவன் இருக்கிறான். குர்ஆனை நன்றாக விளங்கி அதை மற்றவர்கள் சொல்லக்கூடிய உதாரணம் என்ன, வாசனை உள்ள மனமுள்ள பழத்தை போன்றவன். குர்ஆனை ஓத தெரியாத மூமினுக்கு உதாரணம் என்ன, அவன் பேரித்தம்பழத்தை போன்றவன், அதுக்கு வாசம் கிடையாது. அப்ப குர்ஆனை நன்றாக விளங்கி மற்றவங்களுக்கு சொல்றவன் வாசம் உள்ளவன். ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை அறிந்தவர்களுக்கு அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். மார்க்கத்தை அறிந்த இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் தான். நான் உலமாக்கள் என்று சொல்லும்போது 7 வருஷம் படிச்சவங்க பட்ட வாங்கின விளங்கிறா, தயவு செஞ்சு நீங்க மார்க்கத்தை நல்ல விளங்கினால் நீங்க உலமா தான், ஆலிம் தான். மார்க்கத்தை விளங்கினா தான் அல்லாஹ்வுடைய பயம் வரும். அப்ப இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதில் உலமா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவனை அஞ்சக்கூடியவர்கள் அறிஞர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். யர்ஃபஉல்லாஹு அல்லதீன ஆமனு வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், அல்லாஹ் நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவர்களுக்கும் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகின்றான். மார்க்க ஞானம் வழங்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவர்கள் எதன் அடிப்படையில் சொல்கிறார்கள்? ஒருவன் மார்க்க ஞானம் வழங்கப்பட்டவனா, அவனுடைய கொள்கை சரிதானா, பேசிக் சரிதானா என்பதையெல்லாம் தெளிவாக அறிந்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் சொல்லக்கூடிய சட்டத்தை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் மார்க்கத்தை பின்பற்றுகிறோம். அதனால சில ஆள் கேட்பாங்க, நீ மட்டும் குர்ஆனை படிச்சு விளங்கிட முடியுமான்னு கேட்பாங்க. அப்படி குர்ஆன் இஸ்லாம் சொல்லவே இல்லை. குர்ஆனை புரிய வேண்டும் என்றால், சுன்னாவை புரிய வேண்டும் என்றால் அதை படித்தவர்கள் வாயிலாக புரிய வேண்டும். அந்த படித்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்து வஹி அடிப்படையில் இருக்கிறதா, அவர்கள் நேர்வழி பெற்றவர்களா? நாமே படித்து தானாக படித்து புரியக்கூடிய விஷயம் இருக்குது. சில விஷயங்களை அதற்குரியவர்கள், அதில் ஆழ்ந்த கவனம் செலுத்தக்கூடியவர்கள், ஞானம் பெற்றவர்கள் சொல்லும் போது புரியக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அப்ப இது ஒரு அடிப்படை. அப்ப அல்லாஹ் சொல்லினா இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை பின்பற்றுங்கள். ஒலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, இறைவன் அல்லாதவர்களை அவுலியாக்களாக ஆக்கி பின்பற்றி விடாதீர்கள். கலீலம்மா ததக்கரும், நீங்கள் மிக குறைவாகவே நல்லுணர்வு பெறுகின்றீர்கள், சிந்திக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் கடுகளவு சட்டத்தை கூட சுயமா சொன்னது கிடையாதுங்க. நாம பார்க்கிறோம், ஒரு நாள் சஹீஹுல் புகாரில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, நபிகள் நாயகம் காலத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இந்த அக்கீதாவை சரியா விளங்கி இருந்தாங்கன்னு பாருங்க. பெண்கள் எல்லாம் நபிகள் நாயகத்தை வந்து முறையிடுறாங்க, அல்லாஹ்வின் தூதரே தஹபர் ரிஜாலு பி ஹதீஸிக், ஆண்கள் எல்லாம் உங்களுடைய பயான்களை அதிகமாக கேட்குறாங்க, பெண்களா எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, கணவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டி இருக்குது, சமையல் பண்ண வேண்டி இருக்குது, குழந்தை குட்டியை கவனிக்க வேண்டி இருக்குது, 5 வேளை தொழுகை எல்லா நாளையும் பள்ளியாசலுக்கு வர முடியாது, இப்படி பல பிரச்சனை இருக்கு. அப்ப எங்களுக்கென்று ஒரு நாளை, ஒரு நேரத்தை நீங்கள் ஒரு இடத்தை சொல்லி துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, இதை சஹாபாக்கள் அக்கீதாவை எப்படி விளங்கியிருந்தான்னு பாருங்க. நபிகள் நாயகத்தை சொல்றாங்க, துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. நபிகள் நாயகம் எங்களுக்கு பயான் பண்ணுங்க அவங்க சொல்லலை. எப்படி அவங்க மார்க்கத்தை கேட்கிறாங்க? துஅல்லிமுனா மிம்மா அல்லமக்கல்லா, அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்ததை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அப்ப அவங்க நபிகள் நாயகத்தை எப்படி பார்த்திருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்ட்ட இருந்து அவங்க சொல்லுவாங்க. நபிகள் நாயகம் சுயமா சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவாமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அவர் தன்னுடைய சுய விருப்பப்படி பேச மாட்டார், அவர் பேசுவதெல்லாம் அல்லாஹ்விடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய இறை செய்தி. நபிகள் நாயகம் சொன்னாங்க, நான் உலக விஷயமா சொன்னா நீங்க அதை உங்களுக்கு நல்லதா இருந்தா ஏத்துக்கிடுங்க,
பையனா இருந்தா ஏத்துக்கிடுங்க. ஆனால் மார்க்க விஷயமாக இருந்தால் ஃபஇன்னமா ஹத்தஸ்துக்கும் அனில்லாஹ், நான் அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அதை அறிவிக்கின்றேன். ஃபதன் அக்திப அலல்லாஹ், மார்க்க விஷயத்தை அல்லாஹ் மேல பொய் சொல்லவே மாட்டேன். நபியா நான் சொல்லி காட்டுறாங்க. மனிதன் என்ற அடிப்படையில் உலகத்தில் சொல்றேன்னா அதை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் மார்க்க விஷயம் நான் பொய் சொல்லவே மாட்டேன், என்கிட்ட பொய்யே வராது நபியா நான் சொன்னார்கள். இன்கான மின் அம்ரி தீனிக்கும், உங்கள் மார்க்க விஷயமாக இருந்தால் இளைய என்னிடம்தான் வர வேண்டும். இறை தூதரை தவிர யாருக்கும் வகி வராது. மற்றவங்க நாம பின்பற்ற சொன்னு வச்சுக்கிடுங்க, அவங்களுக்கு வகி வரும் என்பதை மறைமுகமா நம்ம என்ன செஞ்சிடும், ஒத்துக்கொள்கின்றோம். அப்போ நபிகள் நாயகம் ஒரு நாள் ஒதுக்கி ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த பெண்களுக்கு அல்லமஹுன்ன மிம்மா அல்லமஹுல்லா, அல்லாஹ் நபிகள் நாயகத்திற்கு கற்றுக் கொடுத்ததை அந்த பெண்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நபிகள் பயான்ல சொல்றாங்க, உங்கள ஒரு பெண்ணு பருவ வயதை அடையாத 3 குழந்தைகளை அவள் ஈன்றெடுத்து அந்த குழந்தைகள் மரணித்து விட்டால் அவர்கள் அந்த பெற்றோரை நரகத்தை விட்டு காக்கக்கூடிய திரையாக இருப்பார்கள், தடையாக இருப்பார்கள். அப்போ ஒரு பெண்ணு கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே 2 குழந்தை இழந்த பெண்ணுக்கு இந்த பாக்கியம் உண்டா? அப்ப நபிகள் நாயகம் அவங்களுக்கு வஹி உடனடியாக வந்திருக்கலாம், என் ரசூலா வஹி வராமல் சொல்ல மாட்டாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, 2 குழந்தைகளை இழந்தாலும் அந்த பாக்கியம் என்ன செய்யும், கிடைக்கும். சில அறிவிப்புகள்ல 1 குழந்தை இழந்தாலும் அந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நபிகள் நாயகம் சொன்னதை பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பட்டாடை அணிந்து விட்டு நசாயில பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஒரு ஆள் ஒரு பட்டாடை அன்பளிப்பா கொடுக்குறாங்க. பட்டு ஹராமாக்கப்படுவதற்கு முன்பாக, இதெல்லாம் பட்டு ஹராமாக்கப்பட்ட ஆண்களுக்கு ஹராம் என்பதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள். ஒரு பட்டாடை அன்பளிப்பாக கொடுக்கப்படுகிறது, அதை அணிந்து விட்டு வெளியே வர்றாங்க. சஹாபாக்கள் கண்களுக்கு என்ன தெரிகிறது, ரசூல்லா பட்டாடை அணிஞ்சிட்டு வர்றது தெரியுது. வந்த இறை தூதர் மிக வேகமா போய் சட்டையை கலத்தி என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தில் கேட்கப்படுது, அல்லாஹ்வின் தூதரே நீங்க ஏன் பட்டாடை அணிஞ்சிட்டு வந்தீங்களே, ஏன் நீங்க கழட்டிட்டீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் அணிஞ்சிட்டு வெளியே வந்தேன்னா ஜிப்ரீல் என்னை தடுத்துட்டாரு, ஜிப்ரீல் என்னை தடுத்து விட்டார், எனவே நான் கழட்டி விட்டேன். ஜிப்ரீல் தடுப்பது எல்லா நேரமும் ஒரு சில நேரங்கள்ல தான் சஹாபாக்கள் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எல்லா நேரமும் ஜிப்ரீல் வந்து கொண்டே இருப்பார் மார்க்க சட்டங்களை சொல்றதுக்கு. நான் உனக்கு கொடுத்ததெல்லாம் நீ அதை விற்று அந்த காசை பயன்படுத்தினா, உமர் 2000 தீனாருக்கு அதை வித்தார். அப்படின்னா எவ்வளவு மதிப்புன்னு பாத்துக்கணுங்க. ஒரு தீனார்னா 4.5 கிராம் தங்கம். அப்ப சட்டையுடைய மதிப்பை பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அன்பளிப்புடைய தன்மையை பார்த்துக்கிறேங்க. அவ்வளோ மாறி வழங்கக்கூடிய இறை தூதர். ஆனா இது எதற்காக நான் சொல்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒவ்வொரு செயலும் இறை ஜிப்ரீல் மூலமாக வழிகாட்டப்பட்டு இறைவன் புறத்திலிருந்து வாழ்க்கையே பாதுகாக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்படவில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மாசால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசினி பில் ஜார், அண்டை வீட்டுக்காரர் தொடர்பாக எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார். ஹத்தா லனன்து அன்னஹு லயுவர்ரிஸனஹு, பக்கத்து வீட்டுக்காரன் சொத்துக்கு வாரிசாக்கிடுவாங்களோ என்று நான் நினைக்கக்கூடிய அளவிற்கு அண்டை வீட்டுக்காரனை பற்றி ஜிப்ரீல் எனக்கு வசியத் செய்து கொண்டே இருந்தார். அண்டை வீட்டாருடைய கடமைகள், உரிமை எல்லா செய்தியும் படிக்கிறோம் பாருங்க. எல்லாமே யார்கிட்ட இருந்து வந்தது, ஜிப்ரீல் மூலமாக வந்தது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், மேராஜில் தொழுகை கடமையாக்கப்பட்டுடுச்சு. தொழுகை கடமையாக ரசூலுல்லாஹ் அவங்க உடனே தொழுதல் இல்லை, அவங்க விருப்பத்தை தொழுதல் இல்லை. திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அம்மனி ஜிப்ரீலு இன்தல் பைத்தி மர்ரத்தைன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாஹ்வில் வைத்து 2 தடவை 2 நாட்கள் தொழுது காட்டினார்கள். முதல் நாள் ஒவ்வொரு தொழுகையும் ஆரம்ப நேரத்தில் தொழுது காட்டினார்கள். 2வது நாள் ஒவ்வொரு தொழுகையும் இறுதி நேரத்தில் தொழுது காட்டினார்கள். அடுத்து சொன்னார்கள், முஹம்மதே ஹாதா வக்துல் அன்பியாஇ மின் கப்லி, உமக்கு முன்வாழ்ந்த நபிமார்களுக்கும் தொழுகை நேரம் இதுதான். வல் வக்து ஃபீமா பைன ஹாதைனில் வக்தைனி, ஒரு தொழுகை நேரம் என்பது இந்த 2 நேரங்களுக்கும் உட்பட்ட நேரம் தான். ஆரம்ப நேரத்துக்கும் கடைசி நேரத்துக்கும் மத்தியில் உள்ள நேரம் தான் ஒரு தொழுகைக்குரிய நேரம். என்று எவ்வாறு தக்பீர் கட்ட வேண்டும், எப்படி ருக்கு செய்ய வேண்டும், எப்படி சஜிதா செய்ய வேண்டும். சஜிதா பண்ணும்போது 7 உறுப்புகளை சஜிதா பண்ண வச்சு நம்ம தொழுக கூடாது. 7 உறுப்பு நபிகள் சொன்னார்கள், உமிர்து அன் அஸ்ஜுத சபஅத அவும், 7 உறுப்புகளின் மீது சஜிதா செய்வதற்கான ஏவப்பட்டிருக்கின்றேன். 2 கைகள், 2
கால் விரல்கள் குறைஞ்சபட்சம் எல்லா கால் விரலும் படாட்டா கூட 2 காலும் என்ன செய்யணும், கிப்லாவை நோக்கி இருக்கணும். 2 முன்கைகள், இந்த விலாப்புறங்கள் படக்கூடாது. நெற்றியும் மூக்கும் சேர்த்து 1, 2 முட்டுக்கால்கள், 7 உறுப்புகள்ல சஜ்தா செய்யணும். ஒரு ஆள் சஜ்தா பண்ணும்போது 2 காலை பின்னாடி தூக்கிட்டான் வச்சுக்கிற தொழுகை ஹலாஸ், தொழுகை கூடாது. நபிகள் நாயகம் சொன்னபடி என்ன செய்யவில்லை, தொழவில்லை. அறியாமல் செஞ்ச அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் உள்ளது. ஒரு தெரிஞ்ச என்ன செய்யறா, சஜ்தா பண்ணும்போது பின்னாடி உள்ள 2 காலையும் தூக்கிட்டான், தொழுகை கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த நபியின் மேல் ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, ஈமான் கொண்டவர்களே நீங்களும் ஸலாத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுங்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நாங்க தொழுகையில் எப்படி சலாம் சொல்வது தெரியும், எப்படி ஸலவாத் ஓதுவது, ஸலவாத்துடைய வாசகங்களை சொல்லி கொடுக்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகையில கடைசி இருப்புல ஒரு ஸலவாத் ஓதலாம் வச்சுக்கிடுங்க, தொழுக கூடாது. அல்லாஹ்வுடைய உத்தரவை வஹி செய்தியை செய்து விட்டான், மீறி விட்டான். ஸலவாத்துக்கு பதில் துஆ ஓதாட்டா கூட தொழுக கூடும். இது அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு, இந்த நபியின் மீது ஸலவாத் ஓதுங்கள், சலாம் சொல்லுங்கள். அத்தஹியாத்தும் ஸலவாத்தும் தொழுகையில ஓதாவிட்டால் தொழுகை கூடாது கடைசி இருப்புல. அப்ப இப்படி ஒவ்வொரு விஷயமும் மார்க்கத்திலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் மூலமாக எல்லா சல்லு கமா ரஅய்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழுகணும் அவ்வாறு தொழுங்கள். லா ஸலாத்த லிமன் லம் யுகிம் சுல்பஹு ஃபிர் ருக்கு, ருக்குவிலே முதுகை சரியாக ஆக்காதவனுக்கு தொழுகை கிடையாது. வேணும்னே ஒரு என்ன செய்யறான், முடியல அல்ல சட்டம் தெரியல, ஒரு வேணும்னே என்ன செய்யறான், முதுவை சரியா ஆக்கல வச்சுக்கிறீங்க, அந்த தொழுகை குறையுடைய தொழுகையாக ஆகிவிடும். தொழுகையுடைய ஒவ்வொரு சட்டங்களும் யாரிடமிருந்து வந்தது, அல்லாஹ்விடமிருந்து வந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்து கேட்கின்றார், அல்லாஹ்வின் தூதரே, இன் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தஸிபன் கைர முக்பிலன் கைர முத்பிரின் அயுகஃபிரு அன்னி ஸய்யாத்தி, அல்லாஹ்வின் தூதரே, நான் உறுதி மிக்கவனாக நன்மை எதிர்பார்த்தவனாக புறமுதுகு காட்டாமல் முன்னோக்கி சென்று அல்லாஹ்வுடைய பாதைகளை போரிட்டு கொல்லப்பட்டால் என்னுடைய தீமைகள் எல்லாம் அழிக்கப்படுமா? நபிகள் நாயகர் கேள்வி கேட்கப்படுது. ரசூலா பதில் சொல்றாங்க, நாம் உன்னுடைய தீமைகள்லாம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு சில செகண்ட் நபியால் கழிச்ச நபியால் ஐன சாயில் கேள்வி கேட்டவர் யார்? அல்லாஹ் நான் தான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? அல்லாஹ் தூதரே, நான் அல்லாஹ்வுடைய பாதையில உறுதி கொண்டவனாக புறமுதுகு காட்டாமல் நான் நன்மை எதிர்பார்த்தவனாக நான் போரிட்டு கொல்லப்பட்ட அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுமா? நபிகள் சொன்னார்கள், நாம் இல்லத்தைன், ஆமாம் கடனை தவிர. அதை சொல்லிவிட்டு நபிகள் சொன்னார்கள், சாரணி பிஹி ஜிப்ரீல் ஆனிஃபன். இப்பதான் ஜிப்ரீல் ரகசியமா சொல்லிட்டு போறார். இந்த மார்க்கம் என்பது நபிகள் நாயகத்துடைய சுய கருத்து அல்ல. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. சாரணி பிஹி ஜிப்ரீல் ஆனிஃபன். இப்பதான் ஜிப்ரீல் ரகசியமா சொல்லிட்டு போறார். என்ன அந்த மார்க்கத்துடைய அடிப்படை என்ன? உலமாக்கள் சரியாக மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார். மார்க்கத்துடைய இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் மார்க்கம் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். இஸ்லாம் என்பது கண்டவன் கலியவன் சொன்னது இஸ்லாம் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் வந்த வஹி செய்தி மட்டும்தான் இஸ்லாம். வமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலை யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத மார்க்கத்தை ஒருவன் விரும்பினால் அது அவனிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. ஓ ஃபில் ஆখিরাতি மினல் ஹாசிரின், அவன் மறுமையில் நஷ்டவாளி ஒருவனாக இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யூதர், யா முஹம்மத் யா அபுல் காசிம் மர் ரூஹ், ரூஹ் என்றால் என்ன? நபிகள் நாயகத்துக்கு இந்த மார்க்கத்துல வஹி இறங்காம சொல்லக்கூடிய அதிகாரம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல அமைதியா இருக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட வஹி தெரியாட்டா அதுக்கு பதில் சொல்லணும். நம்ம மக்கள் கூட நீங்கள் மார்க்கம் தொடர்பாக எந்த கேள்வி கேட்டாலும் பதிலளிக்க அப்படிலாம் போடாதீங்க. அப்படி யாருக்கும் தெரியாது. மார்க் அப்படி இந்த கேள்வி நிகழ்ச்சிக்கு நோட்டீஸ் அடிக்கும் போது மார்க்கம் தொடர்பாக எந்த கேள்வி கேட்டாலும் இவர் என்ன செஞ்சிருவாரு, அப்படி யாருங்க உலகத்தில் இருக்கிறா? அப்படி எவனுமே கிடையாதுங்க. அப்படிலாம் அந்த அறிவு அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல. ஒரு கேள்வி கேட்டால் படிச்சுட்டு சொல்ல முடியும், தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்கள்ட்ட அல்லாஹ்ட்ட என்ன செய்யுது, வஹி வருது. ரூஹ்னா என்ன கேட்க, உயிர்னா என்ன? நபிகள் அமைதியா இருக்கிறாங்க.
அல்லாஹ்ட்ட இருந்து பதில் வருது, குர்ஆன் வசனம் இறங்குது. எஸ் அலூனக அனிர் ரூஹ், நபியே ரூஹ் என்றால் என்னவென்று கேட்கிறார்கள். குலிர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு வழங்கப்பட்ட அறிவு ரொம்ப கம்மி. ரூஹை பற்றி குர்ஆன் சொன்னால் என்ன சொல்லி இருக்கிறோ அதை அப்படி நம்பிட்டு போக வேண்டியதுதான். நம்ம கிட்ட கேட்குறாங்க, ரூஹ் என்பது படைப்பா? ரூஹ் என்பது படைப்பு, என்ன ஆதாரம்? நபி அல்லாஹ் சொன்னார்கள், இதா குபிதர் ரூஹ் தபியாவுல் பசர், ரூஹ் கைப்பற்றப்படும் போது பார்வை அதை பின்தொடர்கிறது. நம்ம ரூஹ் நம்மளை கைப்பற்றும் போது நம்ம கண்ணு நம்ம ரூஹை பார்க்குது. கைப்பற்றிய மலக்கு மேலே ஒரு கஃபன் துணியை வைக்கிறாங்க. இந்த ஆதாரம் சொல்லுது. அப்போ ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, அது நுட்பமான ஒரு படைப்பு. நம்ம அதை பார்க்க முடியும், ரூஹ் கைப்பற்றப்படும் போது அதை பார்க்க முடியும். அது கஃபன் துணியில் என்ன செய்யப்படி வைக்கப்படுகிறது. அது இல்லியின் என்ற நல்லடியாவுடைய ரூஹ் இல்லியின் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்படுகிறது. திரும்ப கபூர்ல கொண்டு போய் அடக்கம் பண்ணவொன்னா பரிச உலகத்தில் ரூஹ் உடலோடு இணைக்கப்படுகிறது. ரூஹை பற்றி குர்ஆன் சொன்னாவது என்ன சொல்றது நம்பிட்டு போறோம். நல்லவனுடைய ரூஹ் எளிதாக கைப்பற்றப்படும், தீயவனுடைய ரூஹ் அறுத்து பிடுங்கப்படும், அவன் வேதனையை அனுபவிப்பான். ரூஹை பற்றி குர்ஆன் சொல்லப்பட்டதை தவிர வேறு எதையும் நம்ம பேசக்கூடாது. நமக்கு அந்த அறிவு கிடையாது. இது ரூஹை பற்றி என்ன குர்ஆன் வசனம் இருக்கு, ஹதீஸ் இருக்குது, அவ்வளவுதான். அதை நாம் அப்படி நம்பி விட்டு போய்விடுவோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஹி இறங்கினப்போ வஹியை சொல்லி காட்டுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வர்றார். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஜிப்ரீல் எந்த இடத்தில் வந்தார்? யா முஹம்மத் லஅனல்லாஹுல் ஹம்ர், அல்லாஹ் மதுவையும், அல்லாஹ் மதுவையும், வாசிரஹா அந்த மதுவை தயாரிக்கக்கூடியவனையும், முஅத்தசிரஹா அந்த மதுவை தயாரிக்குமாறு கோருபவனையும், ஷாரிபஹா அந்த மதுவை குடிப்பவனையும், ஹாமிலஹா அந்த மதுவை சுமந்து செல்பவனையும், வல் மஹமூலத்தி இலை யாருக்காக சுமந்து செல்லப்படுகிறதோ அவனையும், அதே போன்று பாயியஹா அந்த மதுவை விற்பவனையும், முபுத்தாஹா அந்த மதுவை வாங்குபவனையும், சாக்கியஹா அந்த மதுவை ஊற்றி கொடுப்பவனையும், முஸ்தகீஹா தனக்கு ஊற்றி தருமாறு வேண்டுபவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான். இது எல்லாம் யார்கிட்ட வர நபியான ஜிப்ரீல் எங்கிட்ட இப்படி சொன்னா நபியால சொல்லி காட்டுறாங்க. அன்பிற்குரிய சகோதரன், நான் இறுதிக்கு வந்து விடுகிறேன். நான் சொன்ன ஏராளமான ஆதாரங்கள் இருக்குது. இஸ்லாத்துடைய அடிப்படை வஹி மட்டும்தான். நம்ம பாவியா இருக்கக்கூடாது. நம்மள முடிஞ்ச அளவுக்கு ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், என்ற அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுங்கள், என்ற அளவுக்கு. அதுக்குன்னு இயலும் போது அல்லாஹ் பின்பற்றாம இருந்தோம், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறணும் வச்சுக்கிட்டு அது பெரும் பாவமாயிரும். முடியாம போய் நம்ம பின்பற்றாம இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாஅத்தும், என்ற அளவுக்கு அல்லாஹ்வை அஞ்சுங்கள் அல்லாஹ் சொல்றான். ஆனால் நமக்கு முடியாமல் போனாலோ ஷைத்தான் நம்ம வழிகெடுத்து விட்டாலோ ஒருபோதும் வஹியை நாம வெறுத்துடக்கூடாது. யா அல்லாஹ் நான் பாவி ஆயிட்டேன், என்ன மன்னிச்சிரு. யா அல்லாஹ் நாங்கள் ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு அநியாயம் செய்து விட்டோம், ஃபஇல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரின், எங்களை மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு கருணை காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டவாதி ஆகிவிடும். அல்லாஹ்ட்ட தௌபா செய்யணும். ஆனால் ஒருபோதும் நம்முடைய சுய லாபத்துக்காண்டி வஹியை மறுத்துடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான், இறைவன் சொன்னதுதான், இவனுடைய கருத்து இதுதான் என்று தெரிந்த பிறகு நாம் வஹியை மறுத்தோம் என்று சொன்னால், அது வஹியுடைய ஆதாரம் இல்லாமல் மார்க்க சட்டங்களை எடுத்தோம் என்று சொன்னால், தெரிந்தே இதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் கிடையாது, ஆனால் நான் இதை என்ன செய்வேன் மார்க்கம்னு சொல்லுவேன், அப்படி எடுத்தோம் வச்சுக்கிடுங்க, கண்டிப்பாக அது நம்மை குஃப்ரில் கொண்டு போய் தள்ளிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை செய்தி மட்டும்தான், வஹி செய்தி மட்டும்தான் இறை மார்க்கம் என்ற அடிப்படையை சரியாக விளங்கி அந்த நம்பிக்கையோடு சரியாக வாழ்ந்து, நாம பாவிகளாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், நாம் அநியாயக்காரர்களாக இருந்தால் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். ஆனால் ஒருபோதும் நாம் இறைவனுடைய அதிகாரத்தை படைப்பினங்களுக்கு கொடுக்கக்கூடிய காஃபிர்களாக ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை செய்தி மட்டுமே இறை மார்க்கம் என்ற அந்த தௌஹீதுடைய அடிப்படையை சரியாக விளங்கி பின்பற்றக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.